அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் மறுமையிலும் இவ்வுலகத்திலும் நமது கபரிலும் பல நற்பாக்கியங்களை பல பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமலைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். இந்த அமலின் மூலம் இவ்வுலகத்திலும் உடல் ரீதியான, ரூஹ் ரீதியான, நஃப்ஸ் ரீதியான எல்லா விதமான தீங்குகளில் இருந்தும் எல்லா விதமான சோதனைகளை விட்டும் பாதுகாப்பு பெறலாம். அது மட்டுமல்லாமல் இந்த அமலை இறைநேச செல்வந்தர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், யார் யாரெல்லாம் நல்லோர்களோ அவர்களெல்லாம் இந்த அமலை செய்வதை வளமையாக வைத்திருக்கிறார்கள். இந்த அமலிலே பலவிதமான ரகசியங்கள் இருக்கிறது. உடல் கைகால் வலிகள், சுறுசுறுப்பில்லாமை, உடல் பலகீனம், இப்படி பல பிரச்சனைகளுக்கு இந்த அமலிலே தீர்வு இருக்கிறது. இந்த அமல் எண்ணற்ற பலாபலன்கள் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த அமலிலே மிக ரகசியமான பல நற்பலன்களை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றார். அதனால்தான் பெரும்பாலுமான அதிகமான இறைநேச செல்வந்தர்கள் இந்த அமலை வளமையாக வைத்திருக்கிறார்கள். அது என்ன அமல் தெரியுமா? ஒவ்வொரு ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும், ஒவ்வொரு தடவை ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகிறோம், அந்த ஒவ்வொரு ஃபஜ்ர் தொழுகையிலையும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம்? நிறைய பேர் ஃபஜ்ருடைய ஃபர்ல் மட்டும் தொழுதுறாங்க. ஃபஜ்ருடைய ஃபர்ல் மட்டும் தொழுதுறாங்க. ஃபஜ்ர் தொழுகை ஃபர்லுக்கு மட்டும் தான் போக முடியுது, பனியா இருக்குது, ரொம்ப எங்களுக்கு குளிரா இருக்குது, அதனால அப்படின்னு பல காரணங்கள் எடுக்கிறாங்க. இருந்தாலும் கூட ஃபஜ்ருக்கு கிட்டத்தட்ட முன்சுன தொழுகக்கூடிய அளவுக்கு நம்ம முன்னாடி போயிடணும். முன்னாடி போய் முன்சுன தொழுகும். முன்சுன தொழுத பிறகு அமர்ந்து உட்கார்ந்து 3 தடவை ஸலவாத் ஓதும். ஓதிட்டு 41 தடவை அல்ஹம்து சூரா ஓதும். அல்ஹம்து சூரா ஓதுறதுக்கு முன்னாடி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஒரு தடவை ஓதிட்டோம்னா அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஒவ்வொரு தடவை ஓதுறப்பையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி தான் ஓதணும். அதே மாதிரி ஆமீன் சொல்லி சொல்லணும். கடைசி முடிக்கிறப்ப ஆமீன் ஆமீன் சொல்லி சொல்லணும். அதே மாதிரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி ஓதுவோம். ஆனா இதுல எப்படி ஓதணும்னு கேட்டா 3 தடவை ஸலவாத் ஓதிக்கிங்க, ஒரே ஒரு தடவை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக்கிங்க. அதுக்கு பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மில்ஹம்துலில்லாஹி எப்படி சேர்த்து ஓதணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி சேர்த்து ஓதிக்கணும். இப்படி சேர்த்து ஓத ஆரம்பிச்சு ஆமீன் வரைக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. இப்படியே தொடர்படியாக இப்படி ஓதணும். இப்படி 41 தடவை ஓதணும். இதை ஒரு மனுஷன் வாழ்க்கையில இந்த ஃபஜ்ருடைய முன்சுனத்துக்கு ஃபர்லுக்கு மத்தியில் இடையில 41 தடவை ஓதுறதை வளமையாக்கிட்டான்னு சொன்னா அல்லாஹ் பல ரகசியமான விஷயங்களை உலகத்திலும் கபரிலும் பல சோதனைகளை விட்டு பல கஷ்டங்களை அல்லாஹ் பாதுகாத்துறான். குறிப்பா கடுமையான கஷ்டத்துல உள்ளவங்க இது தொடர்ந்து 41 நாள் நியத்து வச்சு ஓதுனா அல்லாஹ் தாலா அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு நீக்கி தந்துடுறான். ஒன்று. இரண்டாவது, ஃபர்ஸ்ட் முன்னாடி 3 தடவை ஸலவாத் ஓதணும், இடையில 41 தடவை அல்ஹம்து சூரா இப்படி ஓதணும். அதுக்கு திரும்பவும் பின்னாடி 11 தடவை ஸலவாத் ஓதி இப்படி ஷிஃபுன் கையில ஊதி ஃபர்ஸ்ட் முகத்துக்கு தடவணும். ஷிஃபுன் திரும்ப கை ஊதி பின்னாடி இருந்து இப்படி கொண்டு வந்து இப்படி முன்னாடி வரைக்கும் இப்படி பெல்ட் மாதிரி இது பண்ணிக்கணும். திரும்பவும் அடுத்து ஷிஃபுன் கையில ஊதி 2 கைக்கு தடவிக்கணும். அல்லாஹ்வோட கிருபையால் எல்லா விதத்தினுடைய தீங்குகளிலிருந்தும் பல நற்பாக்கியங்களை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஃபித்னாக்களை விட்டும் தீங்கி விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தரி புரிவானாக. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்க. அப்போதான் உங்களுக்கு நான் அடுத்து போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு சேரும். இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் அமல் செய்து வரக்கூடிய ஷஅபானுடைய மாதம் வருகிறது, ரமலானுடைய மாதம் வருகிறது. நல்ல முறை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தரணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம ரஜபுடைய மாதத்துல இருக்கிறோம். ரஜபுடைய மாதத்துல முடிந்த அளவுக்கு ஒரு நோம்பாச்சும் வச்சிருங்க. ஏன்னு கேட்டா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சொர்க்கத்துல ரஜப் என்று சொல்லி ஒரு ஆறு இருக்குதான், ரஜப்னு சொல்லி ஒரு ஆறு ஓடுதான். அந்த ஆறுடைய நீர் எப்படி இருக்கும்னு கேட்டா பாலை விட வெண்மையானதாகவும் தேனை விட இனிமையானதாகவும் இருக்குமா. இந்த நீர் அல்லாஹ் யாருக்கு புகற்றான்னு கேட்டா, ரஜப் மாசத்துல யார் ஒரு நோன்பு வைப்பாரோ
அவருக்கு அல்லாஹு தாலா ஒரு நோம்பாச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு அல்லாஹு தாலா மறுமையிலே இந்த நீரை புகற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுக்குறான். இது வந்து பைஹக்கி அப்படிங்கிற நூல்ல பதிவாயிருக்கு. அருமையானவர்கள், இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் அமல் செய்யுங்க. எதிர்நோக்கி வரக்கூடிய மெஹராஜ் இரவை நல்ல முறையில் அமல் செய்யுங்க. பராத் இரவில் நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வரக்கூடிய மாதங்களை அல்லாஹு தாலா மென்மேலும் பல செய்திகளை அல்லாஹு தாலா உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கும் அதை கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.